நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம். நான் மும்பையை சேர்ந்த ஸ்வேதா நாயுடு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி மும்பை சேவகர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீ அம்மாவின் ஜென்மதின கொண்டாட்டங்களின் போது பஜனைகளை பாடுவதையும் சங்கீத குழுவினரை ஏற்பாடு செய்வதையும் ஒழுங்கமைக்கும் பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டது. எங்களிடம் 2 முக்கிய பாடகர்கள் இருந்தனர். ஆனால் அவர்களில் ஒருவருக்கு நிகழ்வுக்கு சில நாட்களுக்கு முன்பு வீட்டில் மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டதால் அவரை பாட வைக்கும் திட்டம் கைவிடப்பட்டது. மற்ற பாடகர் இன்னும் டெங்குவிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருந்தார். எனவே நான் பஜனைகளின் முழு பட்டியலையும் மறுசீரமைக்க வேண்டியிருந்தது. இப்போது வேறொருவருக்கு பயிற்சி அளிப்பது கடைசி நிமிடம் கடினமாக இருந்தது. இதனால் ஒவ்வொரு மாற்று பஜனையும் பாடுவதை நான் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. நான் ஒரு துணையாக ஒருவரை பயிற்றுவிக்க தொடங்கினேன். அவளும் நோய்வாய்ப்பட்டாள். பருவ மாற்றம் கிட்டத்தட்ட அனைவருக்கும் தொற்று நோய்களை ஏற்படுத்தியது. கொண்டாட்டங்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு எனக்கும் தொண்டை தொற்று மற்றும் சளி ஏற்பட்டது. பேசுவது ஒரு சிரமமாக இருந்தது. பாடுவது மிகவும் கடினமாக தோன்றியது. பாடலை ஒழுங்கமைப்பது ஒருவரை பயிற்றுவிப்பது மட்டுமல்லாமல் பக்தர்களுடன் மட்டுமல்லாமல் தலைவர்கள், இசைக்கலைஞர்கள் குழு மற்றும் பாடகர்களுடன் ஒருங்கிணைந்து அவர்களின் கோரிக்கைகள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் ஸ்ரீ அம்மாவை முழுமையாக சார்ந்திருப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. சத்தியலோகத்தில் உள்ள கோல்டன் ராக் பகுதியில் உள்ள ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நாங்கள் பஜனைகளை நன்றாக பாடியதற்காக நன்றி தெரிவிப்பதை நான் கற்பனை செய்து கொண்டேன். மேலும் பஜனை பக்தர்களை ஸ்ரீ பரஞ்சோதியின் அருளுடன் இணைத்ததையும் கற்பனை செய்தேன். தீட்சை தரிசனத்தின் போது பெறப்பட்ட ஸ்ரீ அம்மாவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாணயத்தையும் என் தொண்டையில் வைத்து குணமடையவும் ஸ்ரீ அம்மா முழு கொண்டாட்டங்களையும் பொறுப்பேற்கவும் ஆழ்ந்த பிரார்த்தனை செய்தேன். நிகழ்வுக்கு 2 நாட்களுக்கு முன்பு ஒத்திகையின் போது பேசுவதில் எனக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. ஆனால் அதிசயமாக என்னால் பாட முடிந்தது. எல்லாம் நன்றாக நடந்தது. நிகழ்வின் காலையில் ஒரு தலைவர் என் பலவீனமான குரலை கேட்ட பிறகு எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதா என்று கூட என்னிடம் கேட்டார். ஆனால் மாற்றுகள் இல்லாததால் நான் பாட வேண்டி இருந்தது. மீண்டும் ஸ்ரீ அம்மாவின் அருள் இடிமுழக்கமிடும் அதிசயத்தின் வடிவத்தில் வந்தது. நான் மேடையில் ஏறிய கணமே ஸ்ரீ அம்மாவின் அருள் என்னை ஆட்கொண்டது. என் தொண்டை சாதாரணமானது. என் குரல் தாராளமாக பாய்ந்தது. மேலும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுடன் ஆழ்ந்த தொடர்புடன் அனைத்து பஜனையும் என்னால் பாட முடிந்தது. ஜெய் போல கருணாமூர்த்தி வைத்தீஸ்வர ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு ஜெய்.